எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம பேக்கரிக்கு போனால் கேக்ஸ், பிரெட்ஸ், பஃப், சாண்ட்விச்னு வாங்குவோம். இதில் நம்ம நிறைய பேருக்கு பஃப்னா ஒரு ஃபேவரட்டான ஸ்நாக்காக இருக்கும். நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் கலரில் நல்ல ஸ்பைசி மசாலா கூட ரொம்பவே அருமையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம முட்டை பஃப் தான் பார்க்க போகிறோம். பேக்கரி ஸ்டைலில் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் பொடுசாக நறுக்கின 6 பல்லு பூண்டு, பொடுசாக நறுக்கின 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குங்க. பூண்டு வதங்குற வாசனை வந்ததும் நறுக்கின 5 வெங்காயத்தை சேருங்க. வெங்காயத்தை ரொம்ப பொடுசா நறுக்க வேண்டியதில்லை, ஓரளவு மீடியமாக நறுக்கினா போதும். கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்ல கிரன்ச்சியாக நல்லாயிருக்கும். நான் 10 பஃப் செய்ய போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்ல நிறம் மாறி வதங்கியிருக்கு. இப்போ ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா எல்லாம் உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் மசாலால 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டா வதக்கிக்கலாம். பேனை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா சாஃப்டா குக் பண்ணுங்க. 5 நிமிஷம் கழிஞ்சி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தண்ணி எல்லாம் வற்றி வெங்காயம் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. ஒரு கையளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை நறுக்கி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. வெங்காய மசாலா தயாராகிடுச்சு. தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம பேக்கிங் ட்ரேயை ரெடி பண்ணிக்கலாம். பேக்கிங் ட்ரேல எல்லா சைட்ஸ்லையும் கொஞ்சமாக எண்ணெயை தடவி கிரீஸ் பண்ணி வைங்க. இன்னைக்கு நான் பஃப் பண்ண இந்த மாதிரி பஃப் பேஸ்ட்ரி ஷீட்ஸை தான் யூஸ் பண்ண போகிறேன். இது இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் கிடைக்கும். ஒரு ஷீட்டில் 1 ஸ்பூன் ப்ரிப்பேர் பண்ண வெங்காய மசாலா வச்சு அதுக்கு மேலே வேக வச்சு பாதியாக நறுக்கின முட்டையை வச்சு இப்படி 4 பக்கமும் மூடுற மாதிரி லேசாக ப்ரெஸ் பண்ணுங்க. எல்லா பக்கமும் இந்த சைட்ஸ் எல்லாமே நல்லா ப்ரெஸ் பண்ணி சீல் பண்ணுற மாதிரி வைங்க. அப்போ தான் மசாலா வெளியில் வராமல் நல்லா பேக் ஆகும். இப்படி சீல் பண்ணதும் அதுக்கு மேலே லேசாக நெய் இல்லைன்னா உருகின வெண்ணெயை ஒரு ப்ரஷ் வச்சு தடவி விடுங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக கருப்பு எள்ளு, கொஞ்சம் வெள்ளை எள்ளு தூவிக்கலாம். பார்க்க அழகாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெடி பண்ண முட்டை பஃபை கிரீஸ் பண்ண ட்ரேல மெதுவாக வைங்க. கொஞ்சம் இடம் விட்டு வைங்க. அப்போ தான் பேக் ஆகும்போது நல்லா ஒன்றும் இடிக்காமல் நல்லா கிறிஸ்பியாக பேக் ஆகும். அவனை 165 டிகிரி சென்டிகிரேட்டில் 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இப்போ ரெடி பண்ண ட்ரேயை வச்சு இன்னொரு 35 நிமிஷம் இதே டெம்பரேச்சரில் பேக் பண்ணுங்க. வாவ், பாருங்க எப்படி பேக் ஆயிருக்குன்னு. நல்லா க்ரன்ச்சியாக ஃப்ளேக்கியாக இருக்குது பாருங்கள். பேக் பண்ணி எடுத்த உடனே நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு பஃப்னா எது பிடிக்கும்? வெஜிடபிளா, முட்டையா, இல்லைன்னா சிக்கன் பஃபா? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் பசங்க ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. முட்டை பஃப் வேற லெவலில் இருக்குங்க. நல்ல சூடாக ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி கிறிஸ்பியாக சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கு. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு HomeCookingShow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.